சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி. இந்த பதிவில் திருராமேஸ்வரத்தின் ஸ்படிக லிங்கத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். சிவ வழிபாட்டில் லிங்க வழிபாடுதான் முக்கியமானது. சிவலிங்கம் என்பது சிவபெருமானை அடைவதற்கான ஒரு அடையாள சின்னம். சிவலிங்கம் என்பது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவனை குறிக்கும் ஒரு வடிவமாகும். இதில் சுயம்பு லிங்கம் என்பது தானாக பூமியிலிருந்து வெளித்தோன்றுவது. எப்படி பூமியிலிருந்து தானாக வெளித்தோன்றும் என்பதையும் அதன் மிக உன்னதமான சிறப்புகளையும் பார்ப்போம். படிகாரம் என்பது வேறு, ஸ்படிகம் என்பது வேறு. இயற்கையின் சீற்றத்தால் தோன்றும் புயல், வெள்ளம், நிலநடுக்கம் எனப்படும் பூமி அதிர்வின் காரணங்களால் பூமிக்கு அடியில் பல்லாயிரம் ஆண்டுகளாக புதையுண்ட நீர் குளிர்ச்சியின் காரணமாக பனிக்கட்டியாக மாறி மேலும் வெப்ப குறைவின் காரணமாக பாறைகளாக மாறும். இந்த நீர் பாறைகளே ஸ்படிகமாகும். நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று, எல்லா திரவங்களும் திடப்பொருளாக மாறும் பொழுது அதன் பருமன் குறையும். ஆனால் நீர் பனிக்கட்டியாக மாறும் பொழுது அதன் பருமன் அதிகரிக்கும். இதனால் பூமியின் அடியில் உள்ள பனிக்கட்டியால் உருவான பனிப்பாறைகள் அழுத்தம், வெப்பம், பருமன் இவற்றில் மாறுபாடு நிகழும் பொழுது எரிமலை தோன்றும் நிகழ்வு போல பூமியை பிளந்து கொண்டு சுயம்பு லிங்கமாக வெளித்தோன்றும். அப்படி தோன்றும் இடங்களில் மண், நீர், ஸ்படிக லிங்கம் மூன்றும் சிறப்புடையதாக இருக்கும். அதனால்தான் சில கோவில்கள் ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்னும் 3 சிறப்புகளை கொண்டது என்பார்கள். ஸ்தல சிறப்பு என்பது அந்த இடத்தின் மண் காரத்தன்மையற்ற, அமிலத்தன்மையற்ற நல்ல மண்ணாலான புனிதமான இடமாகும். தீர்த்த சிறப்பு என்பது அந்த இடத்தில் உள்ள தீர்த்த குளத்தின் நீர் தூய்மையானதாக, pH மதிப்பு 7 கொண்டதாக இருக்கும். சில இடங்களில் தீர்த்த கிணறுகள் தனித்தனியாக ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்கும். சில இடங்களில் மட்டுமே தீர்த்த கிணறுகள் குளத்திலேயே ஒன்றுடன் ஒன்று கலந்து மிக புனிதத்தன்மை கொண்டதாக இருக்கும். திருராமேஸ்வரம் திருக்குளத்தில் 7 தீர்த்த கிணறுகள் ஒன்றுடன் ஒன்று கலக்க சங்கமிக்கின்றன. மூர்த்தி சிறப்பு வழிபட வருவோருக்கெல்லாம் மன அமைதியும், உடலில் ஒரு புத்துணர்ச்சியும், நல்ல சிந்தனையும், தீய சக்திகளை நெருங்க விடாமல் காக்கும் சிவலிங்கமாக இருப்பது. சுயம்பு லிங்க ஸ்படிகத்தில் நீர் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அமைவதால் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு ஏற்பட்டு அபாயமற்ற கதிர்வீச்சு அதிர்வுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கும். அதி உன்னதமான உயர் ரக ஸ்படிக சுயம்பு லிங்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகில் உள்ள திருராமேஸ்வரம் திருக்கோயிலில் உள்ள சுயம்பு லிங்கமாகும். திருராமேஸ்வரம் திருக்கோயில் தெய்வ ஆகர்ஷணங்கள் தரும் நல்ல அதிர்வுகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் திருக்கோயில். நவகிரக தோஷங்கள், சனி தோஷங்கள், கண்டம், மாரகம், கண் திஷ்டி போக்கும் திருக்கோயில். கல்வியில் ஏற்படும் தடை, மந்தம் அகன்று சுறுசுறுப்பு, ஞானம், தெய்வ அருள் தரும் திருக்கோயில். நமது உடலில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை விரட்டி நல்ல எண்ணங்களை உருவாக்கும் திருக்கோயில். திருராமேஸ்வரத்தில் உள்ள மூலவரை ஓம் நமச்சிவாய என்று ஜபித்து வழிபாடு செய்கின்ற பொழுது சிவலிங்கத்தில் இருந்து தொடர்ந்து வெளிப்படுகின்ற மின்காந்த கதிர்வீச்சின் அதிர்வுகள் நமது உடலின் வெப்பநிலையை சீராக்கி இரத்த ஓட்டத்தை சரி செய்து தெய்வ அருள், மன அமைதி, சாந்தம், நல்ல சிந்தனை, தெளிவான அறிவு, தீர்க்கமான முடிவு போன்ற அற்புதங்கள் நம்முள் நிகழும். மனதிற்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தரும் நிகழ்வால்
கணவன் மனைவி பிரச்சனை நீங்கி கணவன் மனைவி உறவு மேம்படும். குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுத்து மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். மனபயத்தை நீக்கி தைரியத்தை தருவதால் மனதில் தோன்றும் தற்கொலை எண்ணங்கள் மாறி அகால மரணங்கள் தவிர்க்கப்படுகின்றன. உடலில் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். உடலில் உயிரணுக்கள் உண்டாவதால் ஆண் பெண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு உண்டாகும். குழந்தை பேறு பெற என்ன செய்ய வேண்டும்? கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து காலை 9 மணிக்கு திருராமேஸ்வரம் சென்று திருக்குளத்தில் நீராடி உடைகளை மாற்றிக்கொண்டு கணவன் மேல் சட்டை பனியன் இல்லாமல் சிறிய நந்திக்கு அருகில் அரை மணி நேரம் ஓம் நம சிவாய என்ற மகா மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். பின்பு கோவிலில் உள்ள எல்லா சுவாமிகளையும் தரிசனம் செய்து கடைசியாக மங்களநாயகி அம்பாளை வழிபாடு செய்து வர வேண்டும். குழந்தை பாக்கியம் வேண்டி கோயில் செல்லும் பொழுது எந்த பரிகாரமும் செய்யக்கூடாது, அர்ச்சனையும் செய்யக்கூடாது. எந்த நாள் வேண்டுமானாலும் செல்லலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்களை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் வழிபாடு செய்ய எந்த நாளில் செல்வது சிறப்பு? வளர்பிறை வியாழக்கிழமையில் செல்வது சிறப்பானது. திருராமேஸ்வரத்தில் குரு பகவான் அஷ்ட ரிஷிகளுடன் காட்சி தருகிறார். இது மிகவும் விசேஷமாகும். குரு பகவானை வழிபாடு செய்த பிறகு உடம்பை திருப்பாமல் கழுத்தை மட்டும் இடதுபுறம் திருப்பி விநாயகரையும் அகஸ்தியரையும் வணங்க வேண்டும். பின்பு நின்ற இடத்திலேயே தலையை வலதுபுறம் திருப்பி அக்னிபுரீஸ்வரரை வணங்க வேண்டும். இந்த அமைப்பை வேறு எந்த கோயிலிலும் காண முடியாது. அடுத்து திருமண தடை அகல எந்த நாளில் செல்ல வேண்டும்? திருமண தடைக்கு காரணம் பிதிர்தோஷம் என்பதால் ஏதாவது ஒரு அமாவாசை நாளில் யாருக்கு திருமண தடை அகல வேண்டுமோ அவர்கள் அமாவாசை திதி இருக்கிற நேரத்தில் திருக்குளத்தில் முழுக்கு போட்டு மங்களநாயகி தாயிடம் எனக்கு ஒரு நல்ல கணவனை தந்தருளுங்கள் என்று பெண்களும், எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் அருள் புரியுங்கள் தாயே என்று ஆண்களும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயிக்கப்படும் என்பதால் தான் பக்தர்கள் எல்லாம் வயல்களின் நடுவே கோவில் கொண்டாய் வருவோர்க்கெல்லாம் அருள் புரிவாய் மங்கள நாயகி என் தாயே என்று போற்றுகிறார்கள். திருமணம் முடிந்த பிறகு திருராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்து இல்லற வாழ்வை தொடங்கினால் குழந்தை பேறு பிரச்சனை இருக்காது. யாரெல்லாம் திருராமேஸ்வரத்தில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும்? அனைத்து கிரகங்களுக்கும் அனைத்து வித சக்திகளையும் தந்தருளும் சூரிய பகவானே தான் இழந்த சக்தியை திரும்ப பெற 5 நாள் சிவ வழிபாடு செய்த ஸ்தலம் திருராமேஸ்வரம் என்பதால் சூரிய பகவானை தந்தையாக கொண்ட சனி பகவானும் திருராமேஸ்வரத்தில் சிவ வழிபாடு செய்து வேறு எங்கும் காண முடியாத நிலையில் சிவனுக்கும் விநாயக பெருமானுக்கும் இடையில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். நன்மைகள் ஆனாலும் தீமைகள் ஆனாலும் உறுதியுடன் செய்பவர் சனி பகவான் என்பதால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி ஏற்படும் காலங்களில் திருராமேஸ்வரம் சென்று திருக்குளத்தில் நீராடி அம்மையப்பனை தரிசித்து பின் விநாயக பெருமான், சிவலிங்கம், சனி பகவான் மூவருக்கும் ஒரு சேர அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் எல்லையற்ற நன்மைகளை பெறலாம். ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் மேச ராசியில் நீச்சம் பெற்றோ அல்லது லக்கணத்தில் இருந்து 4 அல்லது 7 அல்லது 8ஆம் இடங்களில் இருப்பேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். லக்கணத்தில் இருந்து 4 அல்லது 7 அல்லது